இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்று இந்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த தவ நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுவதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தந்த அந்த தகுதிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய வாழ்வு என்பது ஒரு லட்சியத்தை நோக்கியே இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் லட்சியத்தை நாம் தவற விடுவது உண்டு. இலக்கை நோக்கி செல்ல வேண்டிய நம்முடைய வாழ்வு இலக்கில்லாதபடி எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் பயணம் செய்கிற ஒரு அனுபவத்திலே நாம் மாறுவது உண்டு. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய இலக்கு ஆண்டவரை கண்டடைகிற அந்த அனுபவம். யோவான் 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறேன். நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய இலக்கை அடைவதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாய் அல்லது குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஒரு முறை அநேகர் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பயணச்சீட்டு பரிசோதகர் வந்தார். ஒவ்வொருடைய பயணச்சீட்டையும் வாங்கி அதை பரிசோதித்துக் கொண்டே இருந்தார். ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த பயணச்சீட்டை தேடிக்கொண்டே இருந்தார். அந்த பயணச்சீட்டு கிடைக்கவில்லை. அழ ஆரம்பித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் எல்லாம் அவரை ஆறுதல் படுத்தினார்கள். ஆறுதல் படுத்தி, உங்களுக்காக அடுத்த ரயில் நிறுத்தத்திலே பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் அழாதீர்கள் என்று சமாதானப்படுத்தினார்கள். அந்த நபர் அழுகையை நிறுத்தவே இல்லை. பயணச்சீட்டு பரிசோதகர் வந்தார். அவரும் வந்து அவரிடத்தில், நான் உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை, அழாதீர்கள், அடுத்த ரயில் நிறுத்தத்திலே அதற்கான பயணச்சீட்டை எடுத்துக்கொள்ளலாம், அழாதீர்கள் என்று அவரும் சமாதானப்படுத்தினார். அவரும் அழுகையை நிறுத்துறது போல் இல்லை. ஏன் அழுகிறீர்கள், என்ன பிரச்சனை என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் பயணச்சீட்டோடு இணைத்து நான் எங்கே செல்ல வேண்டும் என்ற அந்த விலாசத்தையும் எழுதி வைத்திருந்தேன். இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும் எனக்கு தெரியவில்லை, எந்த இடத்திற்கு போக வேண்டும், எந்த ரயில் நிறுத்தத்தில் இறங்க வேண்டும், எதுவுமே எனக்கு தெரியவில்லை. நான் போக வேண்டிய விலாசம், அவர்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண், இவைகளெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி அந்த பயணச்சீட்டோடு சேர்த்து வைத்திருந்தேன். இரண்டையும் காணவில்லை. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திரும்ப வீட்டுக்கு போக வேண்டும், அதற்கான ரூபாயும் என்னிடத்தில் இல்லை. எப்படி வீட்டுக்கு செல்வதென்றும் தெரியவில்லை. நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை. முக்கியமான ஒரு வேலைக்காய் நான் சென்று கொண்டிருந்தேன். என்னை ரயில் நிலையத்திலே வந்து அழைத்து செல்ல வேண்டியவருடைய அலைபேசி எண் கூட இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. எப்படி போக வேண்டும், எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாது. கண்ணீரோடு அந்த மனிதர் அழ ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, இனி நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே இலக்கை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது, எப்படி போக வேண்டும் என்று தெரியாது. உலகம் போகிற போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். உலகம் எப்படி செல்கிறதோ அதற்கேற்றபடி நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. நான் செல்ல வேண்டிய நல்ல பாதைகளும் உண்டு, தீய பாதைகளும் உண்டு. நாம் எப்படி போகிறோம் என்று நமக்கு தெரியாது. கேட்டிற்கு போகிற வழி அது விசாலமானது, ஆனால் நித்திய ராஜ்யத்திற்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற அந்த பாதை மிக குறுகியது. அந்த குறுகிய பாதை வழியாய் செல்ல வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிகின்ற அந்த அறிவு இல்லாத சூழ்நிலையில் எப்படி போக வேண்டும் என்று தெரியாதபடி உலகத்திற்கேற்றபடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கலாச்சாரத்திற்கேற்றபடி போய்கொண்டிருக்கிறோம். நாகரிகம் என்ற பெயரிலே உலகத்தின் எல்லா பாவங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கலாச்சாரத்தின் பேரில் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறோம். என அன்பானவர்களே, நம்முடைய பாதை கிறிஸ்துவை பார்த்திருக்கட்டும். பவுலடியார் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராதே. கர்த்தருடைய பாதையிலே, கர்த்தருடைய பார்வையிலே எது தகுதியாயிருக்கிறதோ அதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளிலே
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு லட்சியம் இல்லாதபடி உலகத்தில் வாழ்வதை விட ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை தரிசிக்கின்ற அந்த லட்சியத்தோடு நாம் முன்னேறுகிறோம் என்றால் ஆசீர்வாதமாயிருக்கும். உலகத்தில் லட்சியம் இல்லாதபடி நாம் திரிவதை விட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரை அண்டிக் கொண்டு ஏனோக்கை போல அவரோடு நடக்கிற அந்த அனுபவமே எனக்கேற்ற லட்சியம் என்று சொல்லி அந்த இலக்கை நோக்கி முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த மேலான தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், குறைவுகளை எங்கள் வாழ்வில் நின்று அகற்றுகிறேன், நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறேன். குறிப்பாக ஒரு இலக்கு இல்லாதபடி உலகத்திற்கேற்றபடி ஓடுகிற மனிதர்களாய் நாங்கள் இல்லாதபடி கர்த்தரை தரிசிக்கின்ற அந்த லட்சியத்தோடு நீரே என் மேய்ப்பர், என்னை நல்ல பாதையிலே வழிநடத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். அவனமாக நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய பாதையிலே சொல்ல ஆண்டவர்களை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மை சார்ந்து உண்மையை பின்பற்றி வருவதற்கு ஆண்டவர்களை கிருபை செய்வீராக. ஏனோக்கை போல ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்தில் நாங்கள் முன்னேறி சொல்ல நீர் கிருபை செய்யும். எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. குறைவுகளை மாற்றி எங்களை உம்முடைய பாதையில் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்தில் ஒருமுறை கூட எங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உலகத்திலே லட்சியத்தோடு ஆண்டவரை பின்பற்றி வருவோம், இலக்கை நோக்கி தொடருகின்ற அந்த அனுபவத்தில் முன்னேறுவோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை பின்பற்றுவோம், அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். உலகத்தை வெறுத்து உலகத்தின் பாவத்திற்குள் நம்மை ஈடுபடுத்தாதபடி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய பாதுகாவல், நீங்காத கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.